வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது டெக்னிக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நளின்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம பைத்தான் லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல முதல் முறையா இந்த வீடியோ போடுறேன். பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம எப்படி லினக்ஸ் மின்ட்ல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாருக்கெல்லாம் பைத்தான் லேர்ன் பண்ணணும்னு ஆசையா இருக்கோ அவங்களுக்கு இந்த கம்பைலர் இன்ஸ்டால் பண்ற வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைத்தான் நம்ம எப்படி டெர்மினல் வழியா இன்ஸ்டால் பண்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டெர்மினல் லினக்ஸ்ல நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணிக்கங்க. டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல 2 கோடு கொடுத்துருக்கேன். அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா கொடுத்துருக்க கோடை காப்பி பண்ணி நீங்க டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணுங்க. டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். நான் இப்போ என்னோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்தது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து செகண்டா கொடுத்த கமாண்டை நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. அதை எடுத்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். எடுத்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க ஜஸ்ட் Y மட்டும் கீபோர்ட்ல பிரஸ் பண்ணிட்டு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம இப்போ டெர்மினல் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பார்க்குள்ள போய் பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங்னு தனியா ஒரு ஃபோல்டருக்குள்ள 2 இருக்கும். ஐடிஎல்இ பைத்தான் வெர்ஷன் ஒன்று இருக்கும், ஐடிஎல்இன்னு ஒன்று இருக்கும். ரெண்டுமே பைத்தானோட வெர்ஷன் தான். நம்ம டெர்மினல் ஓபன் பண்ணி பைத்தான் நம்ம டெர்மினல்ல டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா பைத்தானோடைய ஸ்கிரிப்டிங் மோட் வந்துடும். நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுற பாருங்க. ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் a is equal to 10 கொடுக்குறேன், b is equal to 20 கொடுக்குறேன், அப்புறம் c is equal to a plus b கொடுக்குறேன். a plus b கொடுக்குறேன். மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் c கொடுக்குறேன். c ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு நான் கொடுக்குறேன். மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து டெர்மினல்லே நம்ம பைத்தானோட ஸ்கிரிப்டிங் மோட் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐடிஎல்ஏ ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணதே நமக்கு வந்து இன்டராக்டிவ் மோட் தான் ஓபன் ஆகும். இன்டராக்டிவ் மோட்ல நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சதையும் நமக்கு ஆன்சர் உடனே வந்துடும். இப்போ நான் அதே ப்ரோக்ராம் தான் நான் இங்கேயும் டைப் பண்றேன். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அதே a is equal to 20 and b is equal to a is equal to 10 and b is equal to 20 போட்டு c is equal to a plus b கொடுக்குறேன். ஐயோ, மாத்தி டைப் பண்றேன் பாத்தீங்களா. c is equal to a plus b அப்படின்னு கொடுத்து என்டர் பிரஸ் பண்றேன். அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன். பிரிண்ட் c ஓட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ 30 வந்துருச்சு பாத்தீங்களா. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதில் வந்து உடனே நம்ம ஆன்சர் கெட் பண்ணிடலாம். நான் இப்போ கண்ட்ரோல் N ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் N ப்ரெஸ் பண்ணதையும் ஸ்கிரிப்ட் மோட் வந்துருச்சு. அதாவது நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் இன்டராக்டிவ் மோடில் வந்து அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் மோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க, அதை ஃபுல்லாக டைப் பண்ணணும்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. பிரிண்ட்னு கொடுத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன்.
நான் ஜஸ்ட் மேலே ரன்ங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ரன் மாடியூல்னு கொடுத்தேன், இல்லாட்டி ஷார்ட்கட் எஃப்ஐ கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இன் python.pyன்னு சேவ் பண்ணுறேன். நான் சேவ் கிளிக் பண்ணுறேன், சேவ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் ஆன்சர் அவுட்புட் வந்துடும். அங்கே என்னடா 3 ஏரோ மார்க் இருக்கேன்னு பார்ப்பீங்க. அதுக்கு பேர் தான் பைத்தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணும்போது டீட்டெயிலாக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்டிங் மோடுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். வெரி சிம்பிள் தான். அங்கே அது இன்ட்ராக்டிவ் மோடில் 3 கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ட்ராக்டிவ் மோடு. நோட் பேட் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கிரிப்டிங் மோடு. நம்ம அவுட்புட் வாங்குறது எப்பவுமே நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் தான் வாங்குவோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டெர்மினலில் எப்படி பைத்தான் ரன் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஸ்கிரிப்டிங் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் உங்கள் யாருக்காவது இந்த பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா உங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது மூலம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நளின்குமார்.